உண்மையாக இருப்பதற்காக கணவன் மனைவியும் ஒருவருக்கொருவர் போட்டி போடணும். உண்மையாக இருப்பதற்காக கணவன் மனைவி மட்டும் இல்லை, காதலன் காதலி, உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட நீங்கள் என்ன மாதிரியான போட்டி போடணுன்னா, உண்மையாக இருப்பதற்காக போட்டி போடணும். நம்பிக்கையாக இருப்பதற்காக, நம்பிக்கையானவராக தெரிவதற்காக நீங்கள் போட்டி போட்டு நம்பிக்கையாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கிறதுக்காக போட்டி போடணும். அப்போ தான் மனுஷங்களாக வாழ முடியும். மனுஷங்களாக வாழ்வதற்கு என்ன தேவை அப்படின்னா, என்ன தகுதின்னா, உண்மையாக இருப்பது தான் மனித உயிர்களுக்கு மனுஷங்களாக வாழ்வதற்கான தகுதி. பிற உயிரினங்களுக்கு அவங்க உண்மையாக இருக்கிறது கிடையாது. தனியாக இருப்பாங்க, தனியாக போனால் கூட்டமாக இருப்பாங்க. அதுதான் அந்த உண்மையாக இருப்பது என்பது என்னன்னா, கூட்டமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு நாயோ ஆடோ மாடோ இன்னொரு மாட்டுக்கோ ஜோடியாலாம் அந்த மாதிரி உண்மையாலாம் இருக்கிறது கிடையாது. அவங்களுக்குள்ள நண்பர்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கூட்டமாக இருப்பாங்க, அந்த கூட்டத்துக்கு உண்மையாக இருப்பாங்க, அவ்வளோதான். தனியாக போயிடக்கூடாது, பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மனுஷங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உள்ள வேறுபாடே உண்மையாக இருக்கிறது தான். நம்ம மனித உயிராக வாழ்வது ஒரு செயற்கையான வாழ்க்கை தான். மனுஷங்களாக வாழ்கிறதுங்கிறது செயற்கையானது தான், இயற்கையில் கிடையாது. ஆனால் செயற்கையாக வாழ்வதன் மூலம் தான் நமக்குரிய பாதுகாப்பை நம்மளால் பெற முடியும். பிற உயிரினங்களை போல் நம்ம ஒற்றுமையாக இல்லாமல் அப்படி உண்மையாக இல்லாமல் இருந்தோம்னா மனித உயிர்களுக்கு கண்டிப்பாக அது அழிவை தான் சேரும். அதனால் மனித உயிர்களோட சிறப்பே ஒற்றுமை தான். ஒற்றுமைக்கு அடித்தளமே உண்மையாக இருப்பது தான். ஒற்றுமையாக இல்லாதவங்க கண்டிப்பாக அதாவது உண்மையாக இல்லாதவங்களால் ஒற்றுமையாக இருக்க முடியாது, ஒற்றுமையை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. வேற்றுமை தான் இன்றைக்கி நம்ம வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கிறோம். அது இந்தியர்கள் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லுவாங்கள்ல. இந்தியர்களோட மனுஷங்க எல்லாருமே உண்மையாக இல்லாமல் இருப்பதில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். யாருக்கும் உண்மையாக இருக்காத, யாருக்கும் நம்பிக்கையோடு இருக்காத அப்படிங்கிறது தான் இந்த இயந்திர அறிவியல்களும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதனால் ஒரு அன்பை எதிர்பார்த்து வாழ்கிற அன்பு தான் நம்பிக்கை, அன்பு தான் இந்த வாழ்க்கையோட அடிப்படை அப்படின்னு அதை எதிர்பார்த்து அன்பின் மீது நம்பிக்கை வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையில் உண்மையாக இருப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் போட்டி போட வேண்டும். ஒரு கணவன் மனைவி இருவரும் உண்மையாக இருப்பதற்காக உண்மையாக நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். மனைவி சந்தேகப்படுவாங்க, கணவன் சந்தேகப்படுவாங்க. அப்போல்லாம் உண்மையாக இருக்கிறேன் என்பதற்காக என முயற்சி செய்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம மனுஷங்களாக தினம் வாழ்கிறதுக்காக போராடணும். உண்மையாக இருக்கிறது மனித உயிர்களோட இயல்பு கிடையாது. உண்மையாக இருக்கிறது மனித இயல்பு. பிற உயிரினங்கள் வாழ்வது போன்று மனித உயிர்கள் வாழவில்லை. மனித உயிர்களின் வாழ்க்கை முறை என்பது செயற்கையானது. செயற்கையில் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்குது. பாதுகாப்பை காரணம் காட்டி தான் நம்ம செயற்கையாக வாழ்ந்துட்டுருக்கோம். நாம ஏன் இப்படி குடும்பம், காதல், நிர்வாகம், அப்புறம் ஊர் கட்டுப்பாடு, ஒழுக்கம் அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்னா அப்போ தான் நம்ம பாதுகாப்பாக வாழ முடியும். நம்ம பிற உயிரினங்களைப் போல பிற உயிரினங்கள் எளிதாக வாழ்கிற, அவைகள் ஒன்றும் வீடுகளை கட்டுவதில்லை, விவசாயம் செய்வதில்லை, அவைகள் எளிதாகத்தான் வாழ்கிறது. அப்படிங்கிறதுக்காக நம்ம அவைகளைப் போல் வாழணும்னு ஆசைப்பட்டோன்னு வச்சுக்கோங்க, அவை எளிதாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போய் வாழணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம அழிஞ்சு போயிடுவோம். நமக்கு உள்ள சண்டை வந்துடும். நமக்கு அப்புறம் வயசான குழந்தைகளை பார்க்க முடியாது. 2 வயசில் அந்த குழந்தைகளை நடக்க விட்டுருவாங்க. நீ அவ்வளோதான் நடக்க ஆரம்பிச்சிட்ட, இனிமேல் நான் ஒன்றை பார்க்க மாட்டேன்னா அம்மா போயிடுவாங்க. அந்த குழந்தைகள்லாம் அப்படி சின்ன வயசுலேயே தனித்தனியாக வாழ ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பாலியல் வன்முறைகள்லாம் ஏற்படும். அதனால் எல்லா வகையிலையும் மனுஷங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. மனுஷங்களை நம்ப முடியாது, மனுஷங்க கட்டுப்பாடு இல்லாதவர்கள். அதனால் அவங்க வாழணுன்னா இப்படிப்பட்ட ஒரு செயற்கையான வாழ்க்கை முறை தேவை. கட்டுப்பாடு, ஒழுக்கம், உண்மையாக இருப்பது, நம்பிக்கையாக இருப்பது என்கிற இது போன்ற விதிமுறைகள்லாம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செயற்கையான வாழ்க்கை முறையை உருவாக்கி அதன் மூலம் நாம் அந்த செயற்கையான வாழ்க்கை முறையை பின்பற்றி நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அதன் மூலம் நாம் ஒரு மேலான ஒரு பாதுகாப்பை நாம் பெறுகிறோம். பிற உயிரினங்களை விட மேலான ஒரு பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் உண்மையாக இருப்பதற்காக போட்டி போடணும். இப்போல்லாம் தப்பு பண்ணுறதுக்கு போட்டி போடுறாங்க. அதாவது இப்போது உண்மையாக இல்லாமல் இருப்பதற்காக போட்டி போடுறாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் உண்மையாக இருப்பது முடியாது அப்படிங்கிறதுக்காக அப்போ பொய்யா நடந்துக்கிறது. அதனால் அப்படி போட்டி போட்டுக்கிட்டுருக்காங்க. அதனால தான் என்ன ஆகுது, இங்கே குற்றங்கள் வருது. மனுஷங்க செத்தாக கூட மனுஷங்களுக்கு கவலை இல்லை. இன்றைக்கி தினம் ஒரு ஆக்சிடென்ட்னால சாகுறாங்க, நோயினால் சாகுறாங்க, வருஷத்துக்கு பல கோடி பேர் சாகுறாங்க, போர்கள்னால சாகுறாங்க. நமக்கு நியூஸ்லாம் கிடைக்குது. 25,000 பேர் இது வரைக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினால போர்னால் செத்துருக்காங்க. எதை பார்த்தும் நம்ம கண்டு காணாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? அப்படி கேட்டு அதை கூட கேட்குறதுக்கு கூட நமக்கு ஆசை இல்லை. எத்தனை பேர் செத்தாங்கிறதுக்கு அந்த கவலை கூட நமக்கு இல்லாமல் நம்ம போயிட்டுருக்கோம். காரணம் என்னென்னா மனுஷங்களுக்கு இப்போ உண்மையாகவே இல்லை. அதனால் மனுஷங்க மேலே வெறுப்பு. அவங்க இருந்தால் என்ன, போனால் என்ன, நமக்கு உண்மையாக இருக்கிறவங்க யார் இருக்காங்க அவங்கள நமக்கு பிடிக்கும். அப்போது அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது நம்ம நினைப்போம். அப்போ மனுஷங்க எல்லாருமே ஒருத்தர் உண்மையாக இருக்காங்கன்னா அப்போ தான் மனுஷங்களை பிடிக்கும். இப்போ மனுஷங்கன்னா என்ன, அவங்க யாருக்கும் உண்மையாக இருப்பாங்க, மனுஷங்களை நம்பவே கூடாது,
மனுஷங்க நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல, சுயநலவாதிகள். தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எல்லா உயிரினங்களையும் கொல்லுவாங்க, இயற்கையை அழிப்பாங்க. இதுதான் மனுஷங்களோட இயல்பு. தான் வாழணுன்னா யாரை வேணாலும் அடிமைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களை பற்றினா மனுஷங்களுக்கு இருக்கிற புரிதல் தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் நிறைய சாவு, நோய்கள், குற்றங்கள், போர்கள் எல்லாம் நடந்தாலும் அது பற்றி மனுஷங்களுக்கு எந்தவித கவலையும் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? இதுக்கெல்லாம் மனுஷங்களை பற்றின ஒரு புரிதல் தான். மனுஷங்க இப்படிப்பட்டவங்க, இவங்களுக்கு இது தேவை தான். இப்படிப்பட்ட இயல்புடைய மனுஷங்களுக்கு கெட்ட குணங்கள் நிறைந்த, உண்மையாக இருக்க தெரியாத, நம்பிக்கையை ஏற்படுத்தி வாழ தெரியாத இந்த மனுஷங்களுக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மக்கள். அதனால தான் குற்றங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு, ஏற்றுக்கொள்ளப்படும். குற்றங்களும் அழிவுகளும் நோய்களும் இழப்புகளும் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட, மனுஷங்க ஏற்றுக்கிட்டாங்க. இது தேவை தான், மனுஷங்களுக்கு தேவை தான். ரொம்ப ஆட்டம் போடுறானுங்க, இவங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி. அது நமக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் அந்த இது வரத்தான் போகுது. அதனால் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதுக்காக யாருக்கோ நடக்குதுன்னு நம்ம கொண்டாடவும் முடியாது. நாளைக்கு நமக்கும் நடக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்போம் அப்படின்னு ஒரு புரிதலோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் உண்மையாக இருப்பதற்கு போட்டி போடணும், நம்பிக்கையோடு வாழ்வதற்கு. அப்படி போட்டி போடுகிற ஒரு வாழ்க்கை முறை தான் 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அது எளிமையான வாழ்க்கை. அங்குள்ள மக்கள் குடிசைகளில் வாழ்வார்கள். அனைத்து மக்கள், உலகில் உள்ள 800 கோடி மக்கள் அனைவருமே விவசாயம்தான் செய்வார்கள், தனித்தனியாக செய்வார்கள். அவர்கள் ஒழுங்கு, கட்டுப்பாடு, விதிமுறைகளை உருவாக்கி அந்த விதிமுறைகளுக்கு உண்மையாக இருப்பார்கள். அந்த விதிமுறைகள் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது, அவர்களால் உருவாக்கப்பட்டது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் பின்பற்ற போகிற விதிமுறைகள் யாரோ உருவாக்கப்பட்டதல்ல, அது அவர்கள் தான் உருவாக்கப் போகிறார்கள். அவர்கள் தான் உருவாக்கியது, அவர்களுக்காகவே உருவாக்கியது. அது அவர்களுக்காகத்தான் அவர்கள் உண்மையாக இருக்க போகிறார். அந்த விதிமுறைகளுக்கு அவர்கள் உண்மையாக இருப்பார்கள். அது மாதிரி உறவினர்களுக்கு உண்மையாக இருப்பாங்க, நண்பர்களுக்கு. உணவுக்கு, மனித உணவுன்னா இதுதான் மனித உணவு முறை. அந்த உணவு முறைக்கு உண்மையாக இருக்கணும். அதை விட்டுட்டு நீ வேறு உணவுகளை சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி மனித உணவுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். மாமிசம் சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது, பால், முட்டை, தயிர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பாலுங்கிறது தாய்கிட்ட இருந்து தான் குடிக்கணும், தாய்ப்பால் தான் குடிக்கணும், அதுவும் தாயிடமிருந்து தான் குடிக்கணும். அது 6 வயசுக்குள்ளே தான் குடிக்கணும். 6 வயசுக்கு மேலே அந்த தாயிடமிருந்து தாய்ப்பால் கூட குடிக்கக்கூடாது. அதுக்கு அந்த மாதிரி ஒரு விதிமுறைகளை உண்மையாக கடைபிடிக்கும். விதிமுறைகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அந்த விதிமுறைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது நல்லா இருக்குது இந்த விதிமுறை அப்படின்னு ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விதிமுறை, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்ட விதிமுறையை அனைவரும் பின்பற்றுவதற்கு அதில் உண்மையாக இருப்பார்கள். இப்படி உண்மையாக இருப்பதற்காக போட்டி போடுவதன் மூலம் எதிர்காலத்தில் மனித உயிர்கள் அமைதியாக அன்புடன் வாழ்வார்கள், ஆரோக்கியமாகவும் நோய்கள் இல்லாமல் வாழப்போகிறார்கள். இந்த மாதிரி உண்மையாக இருப்பதற்கு போட்டி போடுகிற ஒரு உலகம் 2040 வரப்போகுது.